எனக்கு நிலையான பணியை தாரேன், இப்ப இருக்கிற கடன்களை தீர்த்து தாரேன், வேற என்ன வேணும்ப்பா? வேற இந்தா சிம்ம மாதத்துல கல்யாணம் நடக்கும், அதுக்கு பணமும் கிடைக்கும். இந்தா உன்னுடைய நண்பர்கள் மூலமாகவே பெண் கிடைக்கும். இடுக்கி மாவட்டம் கால் வந்துட்டு வரலாம். சிவன் சேத்திரம் உங்க வீட்டு பக்கத்துல யார் வீட்டா இருக்கா? உனக்கு தான் அடுத்து. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? இதுவும் பிரயோஜனம் இல்லை. இந்த காதும் பிரயோஜனம் இல்லை. அதனால அந்த வாழ்க்கையை நடத்தி கொண்டு போறது எப்படி? இது நிலைக்குமா நிலைக்காதா? என் உள் மனத்துக்குள்ள நம்மளை விட்டு இது ஒதுங்கிரும்னு என் மனத்துக்குள்ள தெரிஞ்சுக்கிட்டு இருக்க, அது உண்மையா கருப்பசாமி? அப்படி விலகிறதுனா எனக்கு வாழ்வாதாரம் என்ன இருக்கு? என் பிள்ளையும் சரியில்லையே, அவனுக்கு பொம்பளை பிள்ளை விஷயத்திலையும் பழக்க வழக்கத்திலையும் அவனுக்கு குறை இருக்க, எப்படி இந்த உலக வாழ்க்கையை நான் கழிச்சு கொண்டு போறது? எனக்கு ஒரு வழிகாட்டுன்னு நீ கேட்குறியா? உண்மையா? கால் விட்டுரும். இன்னொரு தரம் கால் பண்ணிட்டாமா, உன்னை பற்றி ரொம்ப தெரிய வேண்டியிருக்குண்ணா. இந்த மகர மாதம் வர மனதை அடக்கி பொறுமையாயிரு. வரவு செலவு பார்க்கறதுக்கு உதவி செஞ்சு தரேன். அதுக்கு பிறகு ஒரு சின்ன கடை வியாபாரம் வைக்கிறதுக்கு உனக்கு ஏற்பாடு பண்ணி தரேன். கருப்பசாமியுடைய உதவியால் நீ உயர்வாய். யார்கிட்டையும் மாட்டிக்கிடாமல் உன்னைய காப்பாற்றுறேன். போதுங்களா? இந்தா பணம் தந்துட்டேன், செல்வாக்காய் வேணி வச்சுக்கா, மீட்டியாச்சு. ஓ, கருப்பசாமிக்கு சிவன் சேத்திரம் எங்கப்பா இருக்குது? கால் வந்துட்டு வரலாம். சாப்பிட்டு போமா. உன் பிள்ளைகளுடைய ஆரோஸ்கோப் ஜாதகத்தை பார்த்தேன். ஏற்கனவே கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப்பால் மன வருத்தங்கள் நிறைய அடைஞ்சி குழப்பமான சில சூழ்நிலைகள்லாம் கிரகங்களால் ஆகிருக்கு. இப்போ ஈராண்டு காலங்கள் சோதனையான காலத்தில் பணம், தொழில் இவைகள்லாம் கொஞ்சம் வருத்தத்துக்குரியது. உறவினர்களுக்குள்ள நமக்கும் மனநிலைகள் சரி இருக்காது. அதனால் இந்த 1, 2, 3 ரிஷப மாதம் கழிந்து போயிட்டா நல்ல ஒரு மங்களகரமான காரியம் தேடி வரும். இந்த ரிஷப மாதத்தில், ரிஷபம்னா வைகாசி மாதம் தெரியுங்களா, தேடி வரும். அதுக்கு பிறகு அதை நல்ல வெற்றியாக நடத்தி தரேன். வேற என்ன வேணும்? மகிழ்ச்சி அடைந்து என்னை ஆனந்தமாக பார்க்க வருவார். புண்ணியமாக வாப்பா, பக்கத்தில் வா. நல்லா இருக்கு. கர்மசாமிக்கு உங்களுடைய பாரியனுடைய ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். பாரினா யாரு? அவன் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. கர்மசாமிக்கு சரி, கரெக்ட், ஓகே. அதே கேரள தேசம் தேவி சேத்திரம் அருகில், வீட்டு பக்கத்தில் தேவி சேத்திரம் உண்டோ? வாப்பா. என்ன வாகனம் எதுவும் வச்சிருக்கியா? என்ன வண்டி வச்சிருக்க? கால் வந்துட்டு வா. சத்தம் கடிச்சு பிடிச்சுக்கிடுவோம். மயக்கம் எனது. அடுத்த வாரத்தை நான் பாடலையே, நீங்க ஏன் பாடுதிய? என்னடா தம்பி, இந்த காலை பிடி, விரலை பிடிச்சு கண்ணை முடிக்கா. மூன்று ஆண்டுகளாகவே இந்த கடன்கள், மனவேதனைகள் நிறைய இருக்கும். இருக்கிற வாகனத்தையும் சரியாக நடத்த முடியாத குறை இருக்கும்.
அடுத்து ஒரு வாகனம் வாங்கணுங்கிறதுக்காக முயற்சித்து வெற்றியடைய முடியாத துயரலைகள் இருக்கும். சில நண்பர்கள் மூலமாக பொருளாதார நஷ்டங்கள் தோன்றியிருக்கு. அதனால் உன் கடனை தீர்த்து தாரேன், தொழிலை ஓங்காரமாக ஆக்கி தாரேன், குடியிருக்க இன்னொரு வீடும் தாரேன். நல்லா இருக்கு. கர்மசாமிக்கு அப்படியா? சரி, யாரு? கடலூர். கடலூர் பாதிக்கப்பட்டதை மூல கூட்டாப்பா. காலில் வந்துட்டு வரலாம். பேர் எனக்கு பேச தெரியல. வயசு 19 ஆயிடுச்சு. உட்காருங்க. தெரியாதியா? உதவி அவனுக்கு யாரும் ஒன்றும் பேசக்கூடாது, அமைதியாக உட்காந்துக்கட்டும். வாயே திறக்கக்கூடாதான். கேள்விப்பட்டது அதுதான். எந்த ஊர்? பள்ளிவாசல் போகிற வழியில் இருக்கா? இருக்கு. போன உடனே குதிரை அங்கே தான் நிற்கி. நிறைய பேர் காணிக்கையெல்லாம் போடுதாங்க. ஏன்னா நீங்கள் இருங்க, நீ கால் வந்துட்டு. யாரு? ஆ ஆ ஆ கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். கட்டுமனைன்னா வீடுன்னு அர்த்தம். இவங்க வீட்டு எல்லையை தாண்டினோடனே நேராக போய் ரைட்டில் திரும்பி லெஃப்ட் சைடில் போனால் அந்த முக்கில் ஒரு அம்மன் ஆலயம் இருக்கு. இருக்கா? அங்காளம்மன் ஒரு தெய்வம் அந்த ஏரியாவில் வருது. சரிண்ணா? அதே மாதிரி சுமார் 30 ஆண்டுகளுக்கு முன்னால உங்க குடும்பத்துல இடம் உறவுகள் சம்பந்தமான பகைகள் ஏற்பட்டு அதுல பெரிய வழக்குகள்லாம் வந்து செய்வினை வினை கோளாறுகள்லாம் நடந்து குடும்பத்துல ஒருவருடைய உயிர் போகக்கூடிய நிலைமையெல்லாம் ஏற்பட்டது. நடந்துச்சா? இப்போ ஒருத்தருடைய ஐம்புலன்கள்ல 3 பேருக்கு பாதிப்பு இருக்கும். ஒன்று உனக்கு ஒரு கை, இன்னொருத்தருக்கு வாய், இன்னொருத்தருக்கு கண்ணு. இப்படி மூவருக்கும் மூப்பொருளும் குறைவுடையதா இருக்கும். இது எல்லாம் பாவ வினையின்படி வந்ததே தவிர செய்வினையின்படி வந்ததல்ல. அதனால இதை தீர்க்க முடியுமான்னு கேட்டேன். கையை குணமாக்கிடலாம், வாயை குணமாக்க முடியாது. கண்ணை குணமாக்கிடலாம், காலத்தை நீட்டிக்கலாம், காலில் வந்துட்டு வந்துக்கலாம். விஷயம் அவ்வளவுதான். துணைக்கு வந்ததுனால துயமா இருந்துக்கலாம். வெண்ணி தந்தா குடிச்சுக்கலாம். வரலாம், கொண்டு வாப்பா. அதனால பேசாத பிள்ளைக்கு வாழ்க்கையை நல்லா அமைச்சு தாரேன், இருக்கிற கடன்களை தீர்த்து புண்ணியமா வாழ வச்சு தாரேன், உன் கையவும் நல்லாக்கி வெற்றியாக்கி தாரேன். போயிட்டு வரலாம். கர்மசாமிக்கு அதே கடலூர் எல்லை சாமி தொழிலால் நஷ்டப்பட்டு கடன்கள் பட்டு வேதனை அடைதன, ஒரு முடிவு கொடுக்க கூடாதா அப்படின்னு ஒருத்தன் கேட்க வந்தது. கூடாது. என்ன தொழில்னே? உங்க கடையை கடந்தா 2 தெரு வருது, தெருவை தாண்டினா சுடுகாடு வருது. சுடுகாடு இருக்கோ? கால் வந்துட்டோம். அப்படி தான். ஒன்பது மாதமா கடைக்குள்ள இருட்டா இருக்கு. தொழில் சரியா ஓட மாட்டுக்கு, வருமானமும் வர மாட்டுக்கு. உண்மையா இல்லையா? இடமாற்றம் பண்ணதுக்கும் வழி கிடையாது. கடை பக்கத்துல ஒரு மரம் இருக்காது. என்ன மரம்பா? அருமையான நிழல் தான், நல்லா இருக்கு. ஒரு தெய்வம் அந்த இடத்துல இருக்குன்னு சிலர் சொல்லுதாங்க. ஆமா, இருக்குன்னு சொல்லுதாங்க. அது இப்போ கொஞ்சம் புன்னகையா இல்லை, நல்லா இல்லை. அதை வளமாக்கி உன் தொழிலையும் பெருத்தி தரேன். உன் பிள்ளைய பத்தி என்ன வேற கேட்கணும் உனக்கு? கால் வந்துட்டு வா. ஓ, கரை கடந்து ஒருத்தி படம் பார்த்துருக்கீங்களா? உன் பிள்ளை பேர் என்ன பேரு?
கரை கடந்த ஒருத்தின்னு ஒரு படம் உண்டு, பார்த்துருக்கியா? பார்க்கலையா? அப்படியா? அதோட ஒரு பாட்டு உண்டு. ஏன் இதை சொல்றதுன்னு உனக்கு தெரியலையா? அப்போ பூவாடக்காரி பொன்னழகி உனக்கு, அவ பேர் தானே அந்த பிள்ளைக்கு. அடுத்த இடத்துல உர வச்சிருக்கு. என்ன வச்சிருக்கு? அதனால எதிர்பார்க்காம நம்மளை கடந்து நம்ம தூங்கும்போது வீட்டை விட்டு வெளியே போகக்கூடிய நிலைமையில வண்டி உட்கார்ந்துருக்கு. போகாம தடுத்து வந்தா போதும்ல. கால் வந்துட்டு வா. பௌர்ணமிக்கு முன்னாள் போட்டோவை கொண்டு வா, என்னை வந்து பார், நிறுத்தி தாரேன். ஆமாம், வெளியே போகாம காப்பாத்துறேன். இப்படி அடுத்து பேசுவோம் அதை பற்றி. இந்த ஒன்று தான் முதல்ல உருப்படி. நான் ஒன்றும் அப்படி சத்தம் போடல. அப்படி ஒருத்தர் சாமியாடுறார், கடலூர் எல்லை சாமியாடி. காலில் வந்துட்டு வரலாம். இன்னொரு தரம், இன்னும் 2 தரம் விடணும். இந்த கருப்பசாமி கோயிலை வச்சு 300 ஆட்டோவுக்கு நல்ல வருமானம். இந்த கருப்பசாமி கோயிலை வச்சு ரோட்டில் இருக்கக்கூடிய ஓட்டல்களுக்கு கூட நல்ல வியாபாரம். பலசரக்கு கடைகளுக்கு புறாவும் நல்ல வியாபாரம். நொங்கு வியாபாரி, இளநி வியாபாரிக்கு நல்ல வியாபாரம். யூடியூப்காரங்களுக்கு நல்ல தொழில். அதே மாதிரி அரிசி கடை, பருப்பு கடை, பலசரக்கு கடை, எல்லா கடைகளுக்கும் நல்ல வியாபாரம். எதை வச்சு? இந்த கருப்பசாமி கோயிலை வச்சு, புளியற கருப்பசாமி கோயிலை வச்சு. இதை தாங்க முடியாம இகழ்ந்து பொறாமையில பேசுறவன் ஒரு பக்கம், இதை புகழ்ந்து பேசுற மக்களும் ஏராளம் ஏராளம் ஏராளம். இந்த ஒரு சாமியை வச்சு இந்த ஒரு நபரை பார்க்கறதுக்கு இந்த உலகத்தினுடைய எல்லா மக்களும் வராங்களே அப்படின்னு புகழ்ந்து பேசுறவனும் இருக்கான். என் மேல பொறாம தாங்க முடியாம கொதிக்கிறவனும் இருக்கான். புகழ்ந்தால் புல்லரிப்பதும் இல்லை, இகழ்ந்தால் இறந்து விடப் போவதும் இல்லை. இருப்பதை சதமென்று உணர்ந்து நிலையாக இருப்பதே என் ஸ்தானம் ஆகும். அத மாதிரி எங்க ஊர்ல ஒரு ஐயன் கோயில் இருக்கு, அதுல நாங்க கருப்பசாமியை கொண்டு வந்து வைக்கிறோம். அப்படி அந்த சாமியோடைய அருளை எடுத்து நானும் சாமியாடி, நானும் செழிச்சு, என் கோயிலும் செழித்து, எங்க ஊரும் செழிக்கக்கூடிய பாக்கியத்துல எனக்கு இருக்கா? அப்படி ஒரு வாக்கு எனக்கு கிடைக்குமான்னு நீ கேட்க வந்திருக்கியா? உண்மையா இல்லையா? கால் வந்துட்டு என்னப்பா தானே உண்மை? சரியா தப்பாப்பா? அதாவது குறி சொல்றத முதல்ல எல்லாரும் புரியணும். இப்போ ஒரு தெய்வத்தை ஞானத்தால் பாத்திர முடியும். ஆனா குறி சொல்றது எப்படின்னா, குறி சொல்றவங்க எப்படி சொல்றாங்கன்னா, உடம்புல ஒரு உணர்ச்சி ஆங்காரம் சாமி ஆடுறது மாதிரி தோணுது சில பேருக்கு. அந்த ஆங்காரத்தை அவன் ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தான், அதை அவன் பயத்தோட பக்தன் கேட்டுட்டு போயிருந்தான். அது நடக்கலைங்கிறது பின்னால. இது ஒரு விஷயம். இப்படி சொல்றதும் ஒரு குறி. மனதுக்குள்ள சாமியை நிறுத்திக்கிட்டு இன்னதுக்கு தான் வந்திருப்பான் அப்படி யூகம் பண்ணிக்கிட்டு சொல்றதும் ஒரு கூட்டம் இருக்கு. இருக்கு இல்லையா? அது போக கூட்டத்துல வாரவனை இன்னொரு ஆளை வச்சு விசாரிக்க வச்சு அவன் மூலமா செய்தியை கேட்டுக்கிட்டு கூப்பிட்டு உட்கார வச்சு சொல்லி பேர் வாங்கிறதுக்கும் ஒரு கூட்டம் இருக்கும். அண்ணன் என்ன செலம்பு தண்ணை சிரிக்கிய? உண்மையை சொல்லிட்டோம்னா இந்த 3 நிலைகளுக்கும் அப்பாற்பட்ட இடம்தான் புளியற வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமி கோயில். நமக்கு உட்கார்ந்து கூப்பிட்ட உடனே செய்தி காதுல கேட்கும். கோர்ட்டில் வழக்குடையவன் வாடா, ஓகே. அவன் தான் 2 பேர் இருக்கான். அவனை கன்ஃபார்ம் பண்ணுறது எப்படி? உன் வீட்டு பக்கத்தில் கடை இருக்குது, கடையை தாண்டி போனால் ஊர் எல்லையை தாண்டி போனால் சுடுகாடு இருக்கா? ஆமாம். அப்போ நீ தான். இந்த சுடுகாட்டை பார்த்தது ஞான சக்தி. கடையை தாண்டி 2 தெருக்கு அப்பாற்பட்டு தான் இருக்குங்கிறத தெளிவாக பார்த்தது ஞானம்.
புரியுதா உங்களுக்கு? இதை நமக்கு வாய்ஸ் ஒரு வாக்காகவும் கேக்கு, ஒரு காட்சியாகவும் தெரியுது. அப்ப இதுக்கு பேர் ஞானத்தின் தொடர்பு. இந்த ஞான காட்சியை நம்ம என்ன செய்ய முடியாது, யாருக்கும் பங்கு வச்சு கொடுக்க முடியாது. என் பிள்ளைகளுக்கு கிடைக்கும், என் பிள்ளைகள் என் ஜீன்ல பிறந்திருக்கு கிடைக்கும். சரியா? பிள்ளைகளுக்கு கிடைக்கும். நானா மனமும் இந்தாடா உனக்கு இதை நான் தாரம்னு சொல்லி ஒரு பாவனையை உருவாக்கி கொடுத்தா அவனுக்கு அது கிடைக்கும். ஆனா இந்த சாமியாடி சொல்லுதாங்களே, கையில் அருவாச்சு ஆய் 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 குடிச்சுக்கிட்டு நான் தான்ப்பா அப்படின்னு சொல்லுறேன். அந்த மாதிரி சாமிக்கு யாரும் வாக்கு கொடுக்கணுங்கிற அவசியமே இல்லை. அது தானாகவே குடிச்சுக்கலாம், தானாகவே ஆடிக்கலாம். மனத்துக்குள்ள ஒரு பயத்தை மட்டும் தெளியதுக்கு எவனையாவது வழிகாட்டியாக வச்சுக்கலாம், வழிகாட்டியாக வச்சுக்கலாம் சொல்லலாம். இது போக நமக்கு பாரம்பரியத்துக்குள்ள கோயில் வச்சு கும்பிட்டு சாமி பாரம்பரியமாக தலைமுறையாக ஒருத்தருக்கு அருள் வருது. அந்த அருள் பூட்டு திறக்க மாட்டேங்குன்னு சொல்லுவான். வாய் பூட்டி கிடக்கு திறக்க மாட்டேங்குது. அவன் ஏதாவது சொன்னால் நடக்கணும் அந்த அருளோட அப்படின்னு ஒரு சிலர் எண்ணுவான். அந்த எண்ணிக்கையின்படி ஒருத்தனுக்கு சாமி அருள் வாக்கு வரணும் அப்படின்னு சொன்னா அது அந்த சக்தி அவன் உடம்புல இருந்து உணர்ச்சியாக தான் காட்டியிருக்கும், வாக்காக காட்டியிருக்காது. அந்த வாக்கு பலிக்கும் பலிக்காதுங்கிறதுக்கு பின்னால, அந்த வாக்கு சொல்றது உண்மை பொய்ங்கிறது பின்னால. ஆனா அதை வாய் திறக்க வச்சிடலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த இடத்துல உண்மை. உனக்கு வரக்கூடிய சாமியை வாக்கு சொல்ல வைக்கணும். அது உனக்கு உடம்புல வருதா? இப்போ நான் கூப்பிடுதான் வருதான்னு பார்க்கணும். கால் வந்துட்டு நீ தூச கொடு, நான் என்ன வரக்கா. வெரி குட். அடுத்த உத்தரவு உங்களுக்கு. வியாபாரம்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு பிள்ளையை பற்றி மனக்குழப்பமும் துயரமும் உள்ளத்துக்குள்ளே இருக்கு. உண்மையா? அதனுடைய வாழ்க்கையை சீராக்கி வெற்றியாக்கி தந்தா போதுமா? மனதை பக்குவப்படுத்தணுமா, வாழ்க்கையை பக்குவப்படுத்தணுமா? கால் வந்துட்டுவாங்க. கல்யாண மணவாளன் தாயாகினான். வரலாம், பக்கத்தில் உட்காரணும். விளக்கத்தை சொல்லாமல் கருப்பசாமி மொட்டையாக சொல்லிட்டார. நான் நிறைய டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு வரலாம் என் பொண்டாட்டிகிட்ட சொன்னேன். உங்கள் உள்ள அப்படி தானே இப்போ அங்கே விழுந்துச்சு. உள்ளே சொல்லணும். பிள்ளைக்கு கிரகங்கள் சரியில்லை, வேற யாராவது மை மந்திரத்தை வச்சு நம்ம பிள்ளைய குழப்பம் பண்ணியிருப்பாங்களாங்கிற விவரத்தை கொஞ்சம் கேட்டுவாங்க மச்சான் சொன்னாடா. அப்படி யாரும் வைக்கல. எதுக்கு தொட்டது தொலங்காம நம்ம வீட்டுக்குள்ள சொந்தக்காரங்க கூட உள்ள ஒன்று வெளியே ஒன்று பேசி நம்மளை கெடுக்காங்களே, இதுக்கு நம்ம அவங்களுக்கு என்ன செஞ்சோம், அதனால எதுவும் பாதிப்பு இருக்குமோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. அதையும் கருப்பசாமிகிட்ட கேட்டுவாங்க சொன்னாலா. கால் ஒன்று. சும்மா இருக்குங்களா? எந்த ஒரு பக்கத்துலையா? அதனால இந்த வாழ்க்கையில கொஞ்சம் மனக்குழப்பமும் தலைகுனிவும் வந்துருமோங்கிற ஒரு பயம் உன் உள்ளத்துல இருக்கு. அப்படி ஒண்ணுமே நடக்காது. கருப்புசாமி வெற்றியா நடத்தி தரேன். இழந்த செல்வங்களை மீண்டும் பெற்று தருகிறேன், கடனை நீக்கி தருகிறேன். நான் வந்துருச்சு பணம். என் பணம் கோடியை கொடுக்கும் உனக்கு, தேடியே தந்தது. இந்தாப்பா செல்வாக்கா இருக்கலாம். கருப்புசாமிக்கு சிறிய கடை, சின்ன கடை வரலாம். என்ன கடைக்காது? தறி, கைத்தறி, கறிக்கடை. என்ன கறிக்கா? என்ன கறி? சரி சரி, கால் ஒன்று. தங்கப்பிள்ளை, தங்கப்பிள்ளை. இடத்த மாற்ற சொல்லி யாராவது டென்ஷன் பண்ணுறாங்களா? அவங்கள நிறுத்தி இன்னொரு 1 வருஷத்துக்கு அதே இடத்த மாற்றி தரேன், வச்சு தரேன், கடனையும் தீர்த்து தரேன். வீட்டுக்காரர் கொஞ்சம் அப்படி இப்படியுமா இருக்காரு, நம்ம சொல்லுக்கு கட்டுப்பட மாட்டாத குறை இருக்கு, ஒரு பிடி பிடிச்சி தரேன். கால் வந்துட்டு வா, கால் வந்துட்டு வா. புன்னகையில் கோடி பூங்கவிதை பாடி
பையன் அடிக்கடி வெளியில சுத்துறானே, எங்கக்கா போறான்? ம். வேற எதுவும் உனக்கு தெரியுமா? தெரியாது. பக்கத்துல வா. இப்போ பையனுக்கு என்ன செய்யணும்? நான் கல்யாணம் முடிச்சு வச்சிடட்டுமா? என் பொறுப்புல விட்டுருவியா? பாரு, ரகசியம் வச்சு தேவையில்ல பேசுது பாரு. உன் பையனுக்கு கல்யாணம் தானே நடக்கணும், நான் நடத்தி வச்சிடட்டுமா? ஆனா உன் இஷ்டத்தில் உள்ள பொண்ணா இருக்காது, அவன் இஷ்டத்தில் உள்ள பொண்ணா இருக்கும். ஓகேவா? அப்படி வேண்டாம். அதான் வெளியில உங்க இடத்துக்கு போறானே, எங்க போறான்னு உனக்கு தெரியுமான்னு நான் கேட்டேன். ஒரு பாட்டு பாடின, புன்னகையில் கோடி பூங்கவிதை பாடி. புரியுதா உனக்கு? கால் வந்துட்டு வா. பாலும் வெண்மை கள்ளும் வெண்மை பருகும் போது தெரியும் உண்மை. பாலும் வெள்ளையாத்தான் இருக்கு முக்கண்ணா, கள்ளும் வெள்ளையாத்தான் இருக்கு. குடிச்சா தானே சுவையில வித்தியாசம் தெரியும். உண்மையா இல்லையாப்பா? அதனால போதையில மாட்டிக்கிடக்கூடாதுல்ல. உண்மையா? பையனுடைய மனம் வேற இடத்துல பதிவாகியிருக்கு. அந்த மனதை அங்கிருந்து கொண்டு வந்து உன்கிட்ட ஒப்படைக்குது. 1.25 மாதம் ஆகும். பொறுமையாயிரு, கொண்டு வந்து சேர்க்குறேன். பௌர்ணமிக்கு முன்னாடி அவன் போட்டாவை கொண்டு வா. அந்த அப்படி பேச வச்சுருவோம், ஏச வச்சுருவோம். வா, நல்லா இருக்கு. போயிட்டோம். கர்மசாமிக்கு அரோகரா கோவிந்தா. ஜனனி குழந்தை. குட்டி 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 நல்லா இருங்க, நல்லா இருங்க. அமெரிக்கா என் பிள்ளைய பாரு. தங்க நல்லா இருங்க. அடுத்து ஆமா 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 ஆமா. ரெண்டும் பொம்பளை பிள்ளையா இருக்க. யாருக்கு பாது? வானே, என்னென்ன பிரச்சனை? கால் வந்துட்டுவாங்க. மாணிக்க தொட்டில் இங்கிருக்கு. உட்காருங்க. பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிச்சாச்சா? ஒரு பிள்ளை உங்களுடைய இஷ்டப்படி நல்ல கல்யாணமாக நடக்கும். இன்னொரு பிள்ளைக்கு ஊர்க்காரர் எல்லாரும் சேர்ந்து பெருமையோடு நடத்தக்கூடிய கல்யாணமாக நடக்கும். ரெண்டுமே உங்கள் மனப்பார்வையில் தான் நடக்கும். இப்போ 1.25 ஆண்டுகளாக உங்கள் உடலால் பாதிப்பு, பணத்தால் பாதிப்பு, அவசியமில்லாத இழப்புகள் பல. அதனால் நமக்கு எதுவும் ஆபத்து வந்துருமோங்கிற ஒரு பயம் உங்கள் உள்மனத்துக்குள்ளே இருக்குது. இந்த பிள்ளைகளை கரை சேர்க்கறதுக்கு முன்னால் எதுவும் நடந்துடக்கூடாது ஐயா. அதுக்கு முன்னால் எங்களுக்கு செல்வத்தை கொடுத்து ஒரு வழியை வகுத்து இந்த பிள்ளைகளுக்கு வேலையை கொடுத்து வாழ வச்சிருன்னு கேட்குறேன். கால் வேணும். வா. ஒரு பிள்ளைக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். இன்னொரு பிள்ளை பெரிய பிஸ்னஸ் பார்க்கக்கூடியவனுக்கு மனைவி ஆகலாம். உன் பிள்ளைகள் எல்லாமே ஐஸ்வர்யமாக வாழும். பக்கத்தில் வா மகளே. இந்த அவன் உடனே நல்லாக்கி தரேன். 3 முறை என்னைய பாரு, நீ சரியாயிடுவ. போய்டும். தமிழ் தானமா பேசுத? கண்ணமுடை சரியாயிருவா. போ. பௌர்ணமிக்கு வா, முழுசா குணமாக்கி. கால் வந்துட்டு வா. ஆமாண்ணே, இப்போதைக்கு உத்தரவு இல்லைண்ணே. அடுத்து பேசும்போது அதை செய்வோம். சரியா? பௌர்ணமிக்கு வரணும். 12ஆம் தேதி பௌர்ணமி. 11ஆம் தேதி சாயங்காலம் அங்கே இருக்கணும். போயிட்டாங்க. பௌர்ணமிக்கு சும்மா பார்த்தாலே பெரிய பாக்கியம்தான். இன்னொருத்தனை கால் வந்துட்டு வா. அடுத்து சென்னையில் என் புருஷன் கொஞ்சம் மனப்பக்குவம் இல்லாமல் என்னைய ஓயாமல் டென்ஷன் பண்ணுவான். அவனை சரி பண்ணணும் சாமி அப்படின்னு ஒரு பொட்டை கேட்கா. யாருமா அது? சும்மா வெளியே சொல்லி வா. யாரு? வீட்டுக்காரருடைய மனப்பக்குவம் எனக்கு ஒத்துழைக்க மாட்டேங்குன்னு கேட்டு வந்தது யாருமா? பைத்தியில் ஒன்னே அக்கா யாரு? யாரு? உங்க வீட்டுக்காரரா?
நான் கேட்ட கேள்வியை நீங்க புரியாம உங்க முன்னால வந்திருக்கீங்க. நீங்க இந்த பக்கம் ஒரு பொம்பளை நிற்கிறாரு. சரி, உனக்கு என்னம்மா வேணும்? கால் வந்துட்டு வா. நான் பாக்கெட்டுக்குள்ளே இருக்கு பணம் உடனே எடுத்துறதுக்கு. உன் பிள்ளைகளுடைய இடத்துக்குள்ள போய் பார்த்தேன். நிறைய பெட்ரோலியம் கூடிய இடத்துல அவங்க வேலை பார்க்குறாங்க. ஆனா பெட்ரோலியம் கூடிய ஏரியா, அதுக்காண்டி இவன் பெட்ரோல் கம்பெனிக்குள்ள இருக்கான்னு நான் சொல்ல மாட்டேன். இப்போ 1.25 ஆண்டுகளாக நிறைய கடன்களும் மனப்பிரச்சனையும் நடக்கு. அவங்க வீட்டில் உள்ளவங்க போட்டு நெருக்கி உன் பிள்ளைகளுடைய நிம்மதியை கொஞ்சம் குழப்புறாங்க. அதனால அவங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு குழப்பம் வந்துடக்கூடாது, சரி பண்ணி தரணும் அப்படின்னு நீ கேட்குற. கால் வந்துட்டு வா. முருகா, கண்ணை முடிக்க பார்ப்போம். சரி, ஓம் இந்தா 1.5 மாதத்தில் உன் பிள்ளை செல்வாக்கு ஆயிடுவான், வெற்றி ஆயிடுவேன், நிம்மதியாகிற மகளே. இந்த பணத்தை வச்சு கும்பிடு. நல்லா யாரம்மா வீட்டில் கணவருடைய மனதுக்கும் எனக்கும் அடிக்கடி வாக்குவாதமும் போராட்டமும் வருது. கருப்பசாமின்னு காட்டு வந்திருக்கா யாரு? யாருமா? வா 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 வா. அத்தானு நான் தானே, சட்ட போத்தானு நீ தானே, உன்னை மலை போல நினைச்சிருக்கேன், நீ அசையாம இருக்காதே, உன்னையும் தங்க சில போல நினைச்சிருக்கேன். என்ன உங்க நடுவுல பிரச்சனையா? 3 ஆண்டு காலங்களாக நரம்பியலால் எலும்புகளால் பாதிக்கப்பட்டு தன்னுடைய பணங்கள் நஷ்டமாகி இயலாத நிலைக்கு வந்தாச்சு. மனிதனுடைய ஹியூமன் சைக்காலஜி என்ன? தனக்கு எப்பொழுது ஒரு சில விஷயம் முடியலையோ அப்பொழுது தன்னறியாம கோபம் வரும், தன்னறியாத எரிச்சல் வரும், எதிரியும் பற்றற்ற நிலைமை வரும், வீட்டில் இருக்கிறது கூட வேஸ்ட்டுன்னு தெரியும். அது எல்லாம் எங்கிருந்து வந்துச்சு? தன்னுடைய உடம்புல தோன்றிய இயலாமையினால் வந்தது. இதுக்கு ஒருத்தன் செய்வன வைக்கணுங்கிற அவசியமே கிடையாது. புரியுதா? இது இயல்பாக வந்த வினை. இந்த நிலைகள்ல இருந்து மாற்றம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டேன். கிடைக்கும். ஏன்? இப்ப கிரகங்களும் அப்படித்தான் இருக்கு. ஆனா இந்த பொசிஷன் மாற இன்னும் 19 நாள் இருக்கு. சித்திரை மாதம் 7ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு மாற்றமான நிலை தோன்றும். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு தெளிவும் கிடைச்சிரும். இழந்து போனவங்க பணமும் கிடைச்சிரும். கவலையை தூர விடுங்க, நல்லா ஆயிருவீங்க. காலை வந்துட்டு வாங்க. பேரன் பிறப்பான், கருப்பசாமின்னு பேர் வை. இவங்க ஆமாம்பாக, அவ ஒத்துக்கிட மாட்டான். கருப்பசாமிக்கு இந்த வெற்றியாக்கி தரேன். எல்லாம் மாறியாச்சு. இன்னையிலிருந்து நிம்மதியான வாழ்க்கை பெருகும், ஐஸ்வர்யமா இருக்கு. போயிட்டு வாங்க. கருப்பசாமி, நான் சென்னையிலிருந்து வந்திருக்கேன். நிறைய வண்டி வாகனம் வச்சிருந்தேன். சபரிமலை ஐயப்பனை என் இதய தெய்வமா நினைச்சிருக்கேன். ஆனா இப்படி ஒரு இன்னல்ல மாட்டிக்கிட்டேன், என்னைய காப்பாத்தி கொடு ஐயா அப்படின்னு என்னைய கேட்க வந்திருக்கான் ஒருத்தன். காலில் வந்துட்டு வாடா செல்லக்குட்டி. ஆனந்தத்தேன் காற்று தாலாட்டுதே, அலை பாயுதே, மனம் ஏங்குதே, ஆசையன் காதலிலே. இன்னொரு தரம் கால் வந்துட்டு வரலாம். சுவாமியே, இதுவரை திருமணம் நடக்கவில்லை என்றாலும் மனதுக்கு இதமாக நிறைய அன்பு பாசங்களை சுமந்து நீ வேதனைப்பட்டது உண்டு. அதுல ஏமாற்றமாகி மன துயரம் அடைந்ததும் உண்டு. உண்மையா இல்லையா? இப்ப 3 ஆண்டு காலங்களாக உன்னுடைய தொழில அடிக்கு மேல அடி விழுந்துகிட்டே இருக்கும். வண்டிகளும் போயிடுது, பணமும் போயிடுது. சட்ட சிக்கல்ல இப்ப மாட்டிக்கிட்டு இருக்க.
இந்த சட்டச்சிக்கல்லேருந்து மாறக்கூடிய நேரம் எனக்கு வருமா அப்படின்னு நான் கேட்டேன். நீ பிடிச்சிருக்க வக்கீல் ஒரு மத்தியமான வக்கீல் தான். அவருக்கு இன்னும் தெளிந்த விஷயங்கள் தெரியவில்லை. அதனால அவர் மூலமாகவே உனக்கு நான் நன்மையை உருவாக்கி உன்னைய இந்த துயர அலைகளுக்குள்ள விடுதலையாக்கி தந்தா போதுங்களா? கால் ஒன்றுவான் வெற்றி மேல கொடுப்பா கர்மசாமிக்கு. வெரி குட். பாப்பா வண்டி பழுதான் நிற்குது. அது சரி பண்ணால் ஓட்டலாமா இல்லை அப்படி கொடுத்துடலாமா? வைகாசியில் தான் அது சரியாகும். பொறுமையாக இரு. முதல்ல ஒன்றை நான் விடுதலை ஆக்குறேன். இந்தா பணம் தந்திருக்கேன், கோடியாக இருக்கும். 3 வண்டியை வாங்கி என் பேரில் வச்சுக்கா போ.